ரஷ்ய அதிபர் புதின் பாரத பிரதமர் கேட்கிறார், இந்த அஜித் தோவல் யாரோ ஒரு டெரர் வச்சிருக்கீங்களாமங்க, நாட் 7 மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி போராடும் பூரா கண்ணில் வரவிட்டு அவரை கொஞ்சம் 2 நாள் அனுப்பிடுங்க, என்ன மேட்டர் நான் கேட்டுக்கிறேங்க. அஜித் தோவலை கேட்டு வாங்கி பெற்று 2 நாள் 1-to-1 தனி டிஸ்கஷனை நடத்தி இருக்கிறார் ரஷ்ய அதிபர் புதின். இதுல முக்கியமான விஷயம், அஜித் தோவலுக்கு வந்த அழைப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்போ கிடையாது. இந்த அலோகேஷன் ஆஃப் வொர்க் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷாவிடம் கட்சி பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். நான் நாட்டை பாத்துக்கிறேன், நீ கட்சியை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார். எங்கேயாவது ஒரு இடத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு பயம் வந்து அமித்ஷா கட்சியை தூக்கிட்டு போயிடுவானோ, நம்ம பேர் சொல்லாம போயிட்டா என்ன செய்யறது, அவர் நான் தான் கட்சி நடத்துறேன்னு சொல்லிட்டாருன்னு என்ன பண்றது அப்படின்னு ஒரு வார்த்தை யோசிச்சிருந்தாருன்னு அந்த அலோகேஷன் நடந்திருக்குமா? அப்ப பிறருக்கு வேலையை பகிர்ந்து கொடுத்தல் பாரத பிரதமருடைய பெருந்தன்மை. அதற்கு குந்தகம் இல்லாமல் செயல்படுவது அமித்ஷாவுடைய கடமை. யோசிச்சு பாருங்க, அஜித் தோவல் உளவுத்துறை கிங்கு, அவரை வந்து கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம உளவுத்துறை தகவல் நம்மால் உளறிடுவாரோ, இவர் போய் எங்க சொல்லிட்டா என்ன ஆகுது? அப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் அவர் கிடைக்கலாம நினைக்கல. நம்மால் அங்க போயிட்டு புதின் என்ன செய்யறாருன்னு உளவு பார்த்து வந்துருவாருன்னு தெரியும். அப்ப அந்த மாதிரியான விஷயத்தை புரிந்து கொள்வது, அடுத்தவர்களுக்கு பணியை பகிர்ந்தளிப்பது, பகிர்ந்தளிக்கப்பட்ட வேலையை கடமை போல செய்வது, இதுதான் மெசேஜ். பகிர்ந்தளிக்கப்பட்ட வேலையை கடமை போல செய்வது, ஜாப் இல்ல, வொர்க் இல்ல, டியூட்டி.